பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துக்கின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களில் நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் இந்த சிந்தனைகளையும் தியானங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால், இதை போல வாஞ்சியாக இருக்கிற அநேக மக்களுக்கு நம்முடைய செய்திகளையும் ஊழியங்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட ஜனங்களே, முக்கியமாக நாகர்கோவில் ஜனங்களே, இந்த வாரத்திலே உங்கள் அன்பு சௌரனாகிய நான் உங்களை தேடி வருகிறேன். முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணிக்கு அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்குல்ல, அந்த WCC காலேஜ் அடுத்தாப்பில் விஜயதா மண்டபம் இருக்குதா, அடுத்தாப்பில் மேற்பகுதியில் OMC ஹால் இருக்குது. அங்கே அந்த OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்போம், நல்ல பாடல் பாடப்படும். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே சகோதர நெல்சன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு அன்பு ஐயா அவர்கள் அந்த விருந்தை பொறுப்பெடுத்து நல்ல பரிமாறுறாங்க. சிக்கனும் நல்லா தாராளமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த அன்பு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துக்கிறேன். இது நான் நாகர்கோவில் கூட்டத்தில் வந்து பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்தின் இறுதியில் எல்லாருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டோட கிருபையினாலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆண்டு அருமையாக நடந்து வருகிறது. அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாள்தோறும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, ஆவிக்குரிய ஆராதனைக்கு அனுப்பப்படுறாங்க. அப்படி ஆவிக்குரிய தேவைகள் அனைத்தையும் நாம் சந்திக்கிறோம். அடைச்சி போடணுங்கிற அவசியமே இல்லை. நிறைய இடங்கள் இருக்குது. வாக்கிங் போகலாம், மாளிகைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணலாம். நல்ல அருமையான ஒரு இடம். அநேக முதியவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய முதியோரெல்லாம் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தாராளமாக இங்கே வந்து தங்கலாம் என்பதை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வரும்பொழுது இங்கே இருப்பவர்கள் நினைத்து அவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம். ஜூன் மாதம் எப்படியாவது நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிக்கணும்னு பிரயாசப்படுறோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமங்கள் 29வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், ஆதியாகமம் 29:9 முதல். அவளோடு அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்ட பொழுது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். ரொம்ப தூரமாக பிரயாணப்பட்டு வராரு. ஆண்டவர் கூட இருந்ததுனால வெற்றிகரமாக அந்த பிரயாணம் முடியுது. எங்கே போகிறோன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால வெற்றிகரமாக அவ்வளோ நாடுகளை கடந்து அவர் வந்து எங்கே வந்து சேரணுமோ அங்கே வந்து சேர்றார். தண்ணீரை காட்டுகின்ற இடம், அது பெரிய ஒரு ஊர். எல்லாருமே மந்தைகளை வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ஒரு டேன் வச்சுருக்குறாங்க. அந்த வாயை வந்து பெரிய கல்லை வச்சு மூடிடுறாங்க. எல்லோரும் வந்த பிறகு தான் தண்ணீர் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுருக்குறாங்க. இவர் அந்த இடத்துக்கு வராரு. கரெக்டாக அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அங்கே அதுக்கு முன்னக்கூட்டியே சில மேய்ப்பர்கள் இருந்தவொடனே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. லாபா நல்லா இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, அவருடைய ஃபேமிலிலாம் எப்படி இருக்கணுன்னே
அவங்க சொல்கிறாங்க அவர் நல்லா இருக்கிறாரு, அவருடைய மகா இப்போ லாபானுடைய மகா ராகேல் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கரெக்டாக ராகேல் வந்துடுதான். எவ்வளவு மறுபடியும் ஒரு உன்னதமான ஒரு நடத்துதல் பார்த்தீர்களா? எலியேசரை வழிநடத்தி அதே தேவன் இப்பொழுது இங்கே யாக்கோபையும் வழிநடத்தி அதே போல அங்கே ராகேலை அவர் சந்திக்கிறார். எலியேசர் எப்படி இந்த யாக்கோபுடைய தாயாகிய ரெபெக்காலை இங்கே சந்தித்தாரோ அதே போலவே இங்கு யாக்கோபு தனக்கு மனைவியாக போகிற அந்த ராகேலை அங்கே அந்த இடத்துல சந்தித்தார் என்று காண்கிறோம். அதே தேவன் தகப்பனாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் என்ன, கரெக்டாக நடத்துகிறாருங்க. தலைமுறையாக தன்னுடைய பிள்ளைகளை சரியாக நடத்துகிற தேவன் தான் நமக்கு இருக்கிறார். தப்பாக நடத்துகிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கலாம், குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், எப்படியாவது நீங்கள் விழமாட்டிக்கலான்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம், உங்களுக்கு தவறான ஐடியாக்களை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சரியானபடிக்கு நம்மை நடத்துகிறவர், உங்களை நடத்துகிறவர். சரியான நேரத்தில் கூட்டு வருவார். சரியான ஆட்களை உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவருக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுது. அங்கே கரெக்டாக லாபானுடைய மகள் ராகேல் சரியாக ஆட்டுக்குட்டியில் அவங்க மேய்ச்சிட்டு வராங்க. ஒருவேளை குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இல்லையோ, இல்லைன்னா வெறும் பிள்ளைகள் மாத்திரம்தான் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்பா வரல. ராகேல் வாலிப மகள், அவள் தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை அவள் ஓட்டி கொண்டு வருகிறார் தண்ணீர் காய்ப்பதற்காக என்று சொல்லி நான் காண்கிறோம். இதன் மூலமாக அவளும் கூட நல்ல ஒரு பிள்ளையாக, அவள் பொறுப்பு நிறைந்தவளாக, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சவால்களை அவள் சந்திப்பவளாக, ஆடுகளை மேய்த்து கொண்டு வருபவளாக இருக்கின்றால் அது ஒரு நல்ல துவக்கம் என்று சொல்லி நான் காண்கின்றோம். அவள் அப்படியாக மேய்த்து கொண்டு தண்ணீர் பாய்ப்பதற்கு வந்தபடினால்தான் இங்கே யாக்கோபை அவள் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. நாம் நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாய் செய்கிற பொழுதுதான், இந்த கடமைகளிலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுதுதான் யாக்கோபுகளை நாம் சந்திக்கிறோம், தேவனாலே அனுப்பப்படுறவர்களை நம்ம சந்திக்கிறோம், எலியேசரை நாம் சந்திக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கட்டளை படுத்துக்கொண்டே எனக்கு எல்லாம் நடக்க வேண்டும், கூரை பித்துக்கொண்டு எல்லாம் வர வேண்டும் என்றால் வரவே வராது. இந்த கடமைகளில் உற்சாகமாக நாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது தான், நம்ம மகிழ்ச்சியாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான், போயிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே நம்ம யாரை சந்திக்க வேண்டுமோ, அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் எனக்கு மிகவும் பிடித்த காரியம் என்னவென்றால், அங்கே தண்ணீர் பாய்க்கக்கூடாது, அந்த கல்லை புரட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். ஒரு பெண்ணாலே ஒரு கிணற்றின் வாயை மூடியிருக்கிற கல்லை தள்ள முடியாது என்பது திட்டவட்டம். இன்னைக்கு யாக்கோபு பார்க்குறாரு, ராகேல் வராங்க, நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்குது, கல்லை யாரும் தள்ளி விட்டு இந்த தண்ணீர் காட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவரே போய் அவ்வளோ பெரிய கல்லை தனிநபராக இருந்து தள்ளி விட்டார் என்று காண்கிறோம். யாக்கோபு அந்த நேரத்தில் ஒரு பலசாலியாக இருந்திருக்க வேண்டும், அவர் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருந்திருக்கணும். அதனால தான் நடந்து அவ்வளோ தூரம் இத்தனை நாட்டை தாண்டி வாரார். வந்த உடனே அங்கே ராகேலுக்கு தண்ணீர் இல்லையா என்று சொல்லி பார்த்து அந்த கல்லை தள்ளி விட்டு அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு அவர் அங்கே தண்ணீர் காண்பித்தார் என்று சொல்லி காண்கிறோம். உடனடியாக அவர் செயல்படுகின்றார். இவளுக்கு தண்ணீர் தேவை, அது நான் கொடுப்பேன் என்று சொல்லி தன் பலத்தை பயன்படுத்தி அந்த கல்லை தள்ளி தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லி எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கு தண்ணீர் காண்பித்தாராம். தண்ணி எடுத்து ஊற்றிருப்பார். எல்லாம் இந்த ராகேலமாக பார்த்துருப்பாங்க, இது யாருப்பா, இது நமக்காக கல்லை தள்ளி விடுறாரு, நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் அவர் ஆடு மாதிரி தண்ணி பாய்க்கிறது யார் பார்க்குறதுக்கு வேறு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. தனக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பத்தையே அங்கே யாக்கோபு அழகாக பயன்படுத்தி கொள்வதை பார்க்கின்றோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்பதை மறந்து விடாதிருங்கள். முதல் பார்வையில் ஏற்படுகிற அந்த ஒரு என்ன ஓட்டம் தான் கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனசில் இருக்கும். நல்லவங்கன்னு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் விழுந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னு பார்ப்போம். கெட்டவங்கன்னு நினச்சிட்டோன்னா கடைசி வரைக்கும் அவங்கள கெட்டவங்களாக தான் பார்ப்போம். நான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சொல்லுவேன், டேய் இன்றைக்கி ஒன்று நல்ல பையன் நினச்சின்னா கடைசி வரைக்கும் நல்ல பையனாக பார்ப்பேன், இன்றைக்கி ஒன்று கெட்ட பையன் நினச்சேன்னா கடைசி வரைக்கும் நான் கெட்ட பையனை தானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாரு. அவங்களுக்கு தண்ணி தேவை, முடியல, அப்போ நான் போய் அதை பயன்படுத்துவேன், நான் போய் தண்ணி காமிப்பேன்னு சொல்லி அவர் அங்கே நாளில் செயல்படுவதை பார்க்கிறோம். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதை பார்க்கிறோம். ஆல்வேஸ் ட்ரை டு கிரியேட் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வேலைக்கு போகிற இடத்துல, ஊழியத்துக்கு போகிற இடத்துல, சர்ச்சாக இருக்கிற இடத்துல, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாட்களிலேயே நீங்கள் அங்கே இருப்பவர்களில் நல்ல பெயரை வாங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை தருவாராக. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் ஏதோ ஒன்றை நல்லபடியாக செய்து அப்படி உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பார்வையில் உங்களை மேலே அவங்க நல்ல எண்ணம் வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியாக வச்சுருப்பாங்க. அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், டிவி சேனலுக்கு பஞ்சமே கிடையாது. டிசிசியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 15-20 சேனல் இருக்குது.
அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊழியக்காரங்க கூஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சில டிவியில் 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊழியக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு எதை பார்க்கணுன்னே தெரியல. தற்செயலாக பாஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜா பேசுகிறான்னு சொல்லி பார்த்தாங்கண்ணே. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை அடியார் மூலமாக நீங்கள் பேசுங்க. அப்போ தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. முதல்ல பார்க்கும்போதே இந்த பாஸ்டர் கரெக்டாக என் மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு, என் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடான்னு சொல்லி வேற எங்கேயும் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பார்த்த உடனே உங்களுடைய உள்ளத்தில் பேசுங்கப்பா, செய்திகளை உள்ளத்தில் பேச வைங்கன்னு சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, அந்த யாக்கோபை நான் மிகவும் பாராட்டுறேன். கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அழகாக பயன்படுத்தி தண்ணீர் காண்பித்து முன்ன பின்ன தெரியாத முதலாய் சந்திக்கிற அந்த ராகேல் இடத்துல அவளுடைய மனதில் அவர் இடம் பிடித்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளோ நல்ல காரியங்களை செய்யலாம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கடைக்கு போய் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா ஓடி போய் உதவி செய்யலாம். உதவி செய்வதற்காக பஞ்சம் எத்தனையோ காரியங்களும் செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் நயவஞ்சகமாய் நாடகமாடி உதவி செய்வது போல வந்து நம்ம ஏமாற்றுறாங்க. அப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க. எனிஹவ் நம்முடைய வாழ்க்கையில் எனிவேஸ் நம்ம உதவி செய்கிற பழக்கமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதல் பார்வையிலேயே நாம் உதவி செய்து உடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க பிரயாசப்படுவோமாக. அடுத்தாப்புல அவர் என்ன செய்தார் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 29:11. பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, நான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தாள். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். அப்படி நல்ல தண்ணிலாம் பாய்க்கிறாரு, ஆளு பயங்கரமா இருக்கிறாரு. இவா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு பக்கத்துல கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, முன்ன பின்ன தெரியாத ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க முடியுமாங்க? கொடுக்குறாரு. எப்படி இது நடக்குன்னா, இவ்வளோ உதவி செஞ்சு அவள் மெய்மறந்து இருக்கும் பொழுது அப்படி அவர் செய்கிறார். அடுத்தாப்புல ஓன் சத்தம் போட்டு அழுறாரு. அவரை அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே குமுறுகின்றன. ஓன்னு அழுறாரு. என்னடா இது, தண்ணீர் பாய்ச்சாரு, முத்தமிட்டாரு, இப்போ திடீர்னு அழுற. அவளுக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. அழுது, நான் தான் யாக்கோபு, உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ரெபேக்காளுடைய குமாரன் யாக்கோபு நான் தான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கட்டி பிடித்து அழுது தான் யார் என்பதை அங்கே உணர்ச்சி பூர்வமாக அறிவிப்பதை காண்கின்றோம். வாட் எ கிரேட் இன்ட்ரடக்ஷன். அவருக்கு மனசில் அந்த அண்ணன்ட்டு தப்பி ஓடி தனிமையில் பல கவலைகளை சந்தித்து ட்ராவல் பண்ணி மன உடைஞ்சி போய் வாராரு. அங்கே அந்த ராகேலை பார்த்த உடனே தான் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டுறாரு, ஓன்னு அழுறாரு. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் யாக்கோபு செய்த காரியத்தை பாருங்கள். எடுத்த உடனே அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழலை, அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அது எல்லாம் செஞ்சுட்டு அந்த இம்ப்ரெஷனை உருவாக்கிட்டு இப்போ அவர் அழுறாரு, இப்போ முத்தம் கொடுக்குறாரு, இப்போ தான் யாருங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். எதை முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது முக்கியமானது, எதை முதலில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் எல்லா பஸ்ஸையும் விட்டுருவீங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த லைஃப், யூ ஷுட் ஆல்வேஸ் நோ. நிறைய பேருக்கு எது முக்கியங்கிறது தெரியாமல் தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அலைகிறாங்க. எதை ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது செய்ய வேண்டியது, அஞ்சாவது செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல வச்சு செஞ்சு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போகிறாங்க. பணத்தை இழந்து போகிறாங்க, கிருபைகளை இழந்து போகிறாங்க, காலங்களை இழந்து போகிறாங்க. கடைசியில் வருத்தத்தோடு கூட தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறாங்க. பட் ஜேக்கப் வாஸ் நாட் லைக் தட். அவர் எதை முதல்ல செய்யணுமோ செஞ்சுட்டு அடுத்தாப்புல தான் யாருங்கிறத உணர்ச்சி பூர்வமாக அறிவிக்கிறார். சும்மா அவர் தண்ணிலாம் பாய்க்காமல் நீ போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு நான் தான் வந்திருக்கேன்னா கூட அது அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. இப்போ அவர் அழுது முத்தமிட்டு சந்தோஷமாக தான் அணுகி அடக்க முடியாமல் சொல்கிறார், நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லு. உடனே அந்த பிள்ளை ஓடி போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா நான் இப்படி தண்ணியை காமிக்க போனேன், அங்கே ஒருத்தர் இப்படி ஹெல்ப் பண்ணார். அவர் என்னை முத்தம் கொடுத்து சொல்கிறாரு, நான் தான் உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி மகன் யாக்கோபு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாருப்பா. அந்த பிள்ளை உடனடியாக அதை ஓடி போய் அப்பாவிட்ட தெரிவித்தான்னு சொல்லி காண்கிறோம். ராகேலை நிச்சயமாய் பாராட்ட வேண்டும். அவளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. when she doesn't know what to do and how to react, she's taking this matter to the father. அப்பான்னு சொல்லி போய் அப்பாட்ட போய் சரியாக சொல்லிடுறேன். நமக்கு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட, அப்பா பேரண்ட்ஸ்கிட்ட, பாஸ்டர்கிட்ட, இல்லைன்னா நமக்கு யார் மேலே இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் அதுக்கு அந்த மேட்டரை கொண்டு போயிடும். நான் ஒரு சமயம் ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூ போனேன். அப்போது பிரின்ஸிபாலு, ஹெச்ஓடி, நிறைய ஸ்காலர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. முதல்ல ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாடம் எடுக்க வச்சாங்க 5 நிமிஷம்.
கடைசியில் ஃபைனல் இன்டர்வியூவில் எல்லாரும் உட்காந்து கேட்டாங்க, நீங்கள் கோயட் காலேஜில் வேலை பார்க்க போகிறீங்க, ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், திடீர்னு அவன் ரொம்ப சேட்டை பண்ணிடுறான், அவனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறீங்க, வெளியே போடா அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் இப்போ வெளியே போன்னு சொல்கிறீங்க, எல்லோரும் இருக்காங்க கிளாஸில், அவன் போக மாட்டேங்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி நான் சொன்னேன், என்னால் முடியலன்னா நான் ஹெச்ஓட்ட சொல்லுவேன், இல்லைன்னா பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லுவேன், எனக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவேன், என்னால் முடியலன்னு நான் ஏன் வருத்தப்படணும், அந்த மேட்டரை எனக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ்ட்டு சொல்லுவேன்னு சொல்லி சொன்னேன். வெரி குட் அப்படின்னாங்க. பிரித்துக்குரியவர்களே, என்றைக்கு நமக்கு ஒரு மேட்டரை ஹேண்டில் பண்ண முடியலையோ தெரியலையோ அதை அடுத்தாப்பில் உள்ளவங்ககிட்ட நம்ம கொண்டு போய் விட்டுறணும். ஸோ நம்ம தான் சுப்பீரியர், நம்மகிட்ட ஒரு மேட்டர் வந்திருக்கு, நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறணும் அந்த மேட்டரை. அண்ட் ரேச்சல் இஸ் டீச்சிங் இஸ் ஒண்டர்ஃபுல் லெசன். அழகாக அந்த மேட்டரை அப்பாட்ட கொண்டு போயிடுறா, எனக்கு முடியல அப்பா நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. என்றைக்கு நம்முடைய கை மீறி ஒரு விஷயம் வருகிறதோ அதை ஆண்டவரிடத்துல கொண்டு போய் நம்ம விட்டுறோம். அப்பா எனக்கு முடியல, எனக்கு தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த விஷயத்தில் எதை எப்படி பண்ணணும் தலையும் புரியல வாழும் புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட் ஆர் டெய்ல் ஆஃப் திஸ் மேட்டர், ஸோ ஐ கிவ் இட் டு யூ, ஐ லீவ் இட் டு யூ, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இதை நீங்கள் செய்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அங்கே எல்லாம் நலமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியாத விஷயங்கள் லைஃப்பில் வரும். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்து விடுவதே நலமானது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த செல்ல மகள் அதை அழகாக செய்தால் அது அப்பாட்ட போய் அங்கே தெரிவிக்கிறார். அடுத்து நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 29:13. லாபான் தன் சகோதரியின் குமரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபொழுது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபும் அவனிடத்துல தாங்கினான். உடனே அந்த அப்பாவை பாருங்க, அவர் வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லலை, உடனே அவரே ஓடி அவர் அதே கணத்தண்டைக்கு வர்றார். ஒரு காலத்தில் அந்த எலியேசர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம்னா அதே லாபான் தான் ஓடி வந்தார். இப்போ அதே கணத்தண்டைக்கு தங்கச்சி மகன் வந்திருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு மறுபடியும் அவர் ஓடி வர்றார். அதே ஆக்டிவாக அந்த லாபான் இருக்கிறார். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவருக்கு அந்த சுறுசுறுப்பு குறையலை. 20 வருடம் 30 வருஷம் ஆனாலும் அதே பலத்தில் இருக்கிறார். அதே மாதிரி அதே என்தூசியாஸ்டிக்காக அவர் ஓடி வர்றார். ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் லைபன். என்னங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் அந்த உற்சாகம் அவருக்கு குறையவே இல்லை. அதே மாதிரி வயசான காலத்தில் ஓடி வரார். மகா ஓடி வந்தால் ஓகே, டேடியும் ஓடி வரார், கிணத்துக்கு ஓடி வரார். 1 கிலோமீட்டர் தள்ளி வீடு இருந்துச்சா 10 கிலோமீட்டர் தள்ளி வீடு இருந்துச்சான்னு தெரியல. அவருக்கு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நானே கூட்டு வரேன், என் தங்கச்சி மகன் வந்திருக்கானான்னு சொல்லி ஓடி வந்து பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போய் முத்தம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போய் மிகுந்த அன்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நல்ல ஒரு காரியத்தை காண்கிறோம். அந்த லாபான் தாய்மாமனாக இருந்து அவ்வளவு அன்பாக யாக்கோபை முத்தம் செய்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தன் சொந்த வீட்டை கூட்டு போய் ஆகாரம் கொடுக்குறாரு. யாக்கோபு எல்லாத்தையும் சொல்கிறாரு, அண்ணனுக்கு பயந்து வந்துட்டேன், அப்பா இப்படி இருக்காங்க, அம்மா தான் அனுப்பி விட்டாங்க, இந்த கதை அப்படி ஆகிப்போச்சு பார்த்துங்க எல்லாம் சொல்கிறாரு. எல்லாத்தையும் லாபான்னு கேட்குறாங்க, பிள்ளைகள் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. அங்கே ஒரு சந்தோஷம் யாக்கோபுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும். அவருடைய பாரமெல்லாம் இறங்கி போயிருக்கும். காரணம் என்ன? அந்த தகப்பன் அவ்வளவு விரைவாக ஓடி வந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்து உட்கார வைத்து எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டதுனால அந்த வீடு பரலோக மாதிரி யாக்கோபுக்கு மாறி இருக்கும். அவர் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டிருப்பார் அல்லவா? எங்கே அழைச்சிட்டு வரணுமோ அங்கே ஆண்டவர் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தன் வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் இங்கே ஒரு புதிதான இடத்துல உருவாக்குறார். புதிதான ஒரு இடம், புதிதான ஆட்கள், அங்கே சந்தோஷம், புதிதான சந்தோஷம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யாக்கோபை சரியான இடத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அவர் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிறார். அவர் நேசிப்பதற்கு அங்கே புதிதாக ஆட்களை அவர் ஏற்படுத்தி விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்களை நேசிப்பதற்கு என்று சொல்லி ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் எனக்காக என்னை நேசிப்பதற்கு எத்தனையோ பேர்களை ஆங்காங்கே ஏற்படுத்தி கொண்டே இருப்பதை பார்த்து நான் ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். கர்த்தருக்காக நான் வாழுகிற பொழுது ஆண்டவர் நான் உன்னை கைவிடுதல்னு சொல்லி வாக்கு பண்ணும் பொழுது நமக்கு வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம நேசிப்பதற்கு, நம்மோடு கூட இருப்பதற்கு, தங்குவதற்கும் நிறைய இடங்களை, நிறைய நபர்களை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன்.
பிரித்துக்கொள்ள பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். லாபானுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் கொடுப்பார். ராகேலுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் கொடுப்பார். உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுப்பார். உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் துக்கத்தை மறக்க வைப்பார். ஒரு புது இடத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா இருக்கும்போது அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்பா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே வேற மக்கள் ஆண்டரை எழுப்புறார். அவங்கெல்லாம் பார்த்துக்க முடியாது சொல்ல ஒரு மாதம் அந்த வீட்டில் யாக்கோபு சந்தோஷமாக முதல்ல தங்கியிருக்கிறார். அவருடைய அன்பையெல்லாம் ருசிக்கிறார். புது இடத்துல வந்து எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அங்கே மகிழ்ச்சியாக அவர் இருக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார். இந்த ஒரு மாதத்தில் யாக்கோபிட்ட ஒரு நல்ல காரியத்தை காண்கிறோம். கேட்காமலே தண்ணீர் பாய்ச்சாரு. இப்போ மாமா சொல்லாமலே அந்த ஒரு மாதம் தங்கியிருக்கிற காலத்திலேயே அங்கே ராகேல் கூட சேர்ந்து வேலைக்காரங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஆடு மேய்க்கிற தொழில் இருந்ததுனால காலையிலே போகிறாரு, ஆடுகளை மேய்க்கிறாரு, சாயந்தரம் தான் வராரு, கடினமாக உழைக்கிறாரு. யாரும் அவர்கிட்ட போய் நீ ஆடு மேய்க்கணும்ப்பா, வீட்டில் சும்மா தங்கக்கூடாதுன்னா சொல்லவே இல்லை. அவராக போகிறாரு, ஆடுகளை மேய்க்கிறாரு, வேர்வை சிந்துறாரு, வெயில்னா வச்சு கவலைப்படவே இல்லை. நல்லா வேகமாக உழைக்கிறாரு, ஊக்கமாக உழைக்கிறாரு. சாயந்தரம் ஆடுகளை பத்திரமா கூட்டு வராரு. அவருக்கு அந்த தொழில் தெரியவே தெரியாது. அவர் குணசாலியும் கூடாரமான வாசியமாக இருந்தவர். ஆனால் இந்த வீட்டார் வந்து ஆடுகளை மேய்க்கிற தொழில் தான் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு வருமானம், அதை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படின்னோடனே நானும் இந்த தொழிலை செய்வேன், நானும் கற்றுக்குவேன்னு சொல்லிட்டு தெரியாத அந்த தொழிலுக்குள்ளாய் கால் வைக்கிறாரு. சந்தோஷமாக போகிறாரு, சந்தோஷமாக மேய்க்கிறாரு, சந்தோஷமாக வராரு. முதல்ல அவர் வந்து அந்த ராகேல்கிட்ட மனசில் இடம் பிடிச்சார். இப்பொழுது மாமன்ட்ட, லாபான்கிட்ட, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும், வேலைக்காரங்க, ஏனைய பிள்ளைகள், அவருடைய மாமி, எல்லார்கிட்டையும் அவர் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறார். ஓடி ஓடி போய் எல்லா வேலையும் அவர் செய்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு யாக்கோபு பார்த்தீர்களா? உட்கார்ந்து கொண்டே சாப்பிடலாமா நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வேலை பார்ப்பது போல நடித்து, எஜமான இருக்கும்போது நடித்து ஏனைய நேரங்களில் ஓப்பி அடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. ஒரு புது இடத்துக்கு வந்தோடனே நான் ஒரு ஆண் கண்டிப்பாக வேலை செய்வேன், நான் ஓடி ஓடி உழைப்பேன். அந்த தொழில் எனக்கு தெரியாத தொழில் தான், பரவாயில்ல, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்குவேன்னு சொல்லி உற்சாகமாக ஓடி ஓடி சென்று உழைக்கிறார். வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்கள் யாக்கோபிட்டிருந்து கற்றுக்கிடுங்க. ஓடி ஓடி உழைங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எந்த வேலையை கற்றுக்க முடியுமோ அந்த வேலையை கற்றுக்குங்க. சும்மா இருக்கணும்னு நினைக்காதீங்க. வாழ்வில் இதுதான் சரியானபடிக்கு நாம் உழைக்கிற ஒரு காலம், நிறைய தொழில்களை கற்றுக்கொள்கிற காலம், முன்னேறுகிற ஒரு காலம். வேலையை உற்சாகமாக செய்யுங்க. நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து அநேகருடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. நல்லா வேலை செஞ்சீங்கன்னா எஜமானுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க, கூட இருக்கிறவங்க மனசில் இடம் பிடிப்பீங்க. நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா மாணவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. நல்ல ஒரு பேங்கராக இருப்பீங்கன்னா அங்கே கஸ்டமர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க. எத்தனை கண்டக்டர்ஸு அங்கே ட்ராவல் பண்ணுறவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறார் தெரியுமா? எவ்வளோ டிரைவர்ஸு நல்ல சின்சியராக ஓட்டுறதுனால அந்த பஸ்ஸில் வர்றவங்க, ட்ராவல் பண்ணுறவங்களாம் அவங்கள நேசிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் உண்டவங்களை நான் இன்னமும் நினைக்கிறேன், இன்னமும் அவங்கள்ட்ட பேசுகிறேன். என்னுடைய மாணவர்களுக்கு அவங்களை குறித்து நான் சொல்கிறேன் தெரியுமா? காரணம் அவங்க உழைத்த விதங்கள் என்னுடைய உள்ளத்தில் அந்த ஆழமாய் பதிந்தன. நீங்களும் கூட வேகமாக ஓடி ஓடி உழைச்சி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா அது அநேகருடைய மனதில் உங்களை குறித்த உயர்ந்த மதிப்பை கொண்டு வரும். படுத்து படுத்து தூங்கி எழுந்திப்பீங்கன்னா, வேலை செய்கிறதே கசப்பாக உங்களுக்கு இருக்குன்னா எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க. பாசத்து நிமித்தமாக வீட்டில் கொண்டு விட்டுட்டாரு, பாசத்து நிமித்தமாக சாப்பாடு போடுறாரு, தங்குன்னு சொல்கிறாரு. தங்கச்சி பையங்கிறதுனால என்னன்னாலும் செய்கிறக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இதை பயன்படுத்தி தான் சரியான ஒரு இடம்டா, நல்ல ஒரு இழிச்சவாய் மாமியம் கிடச்சா நம்ம படுத்தே கிடப்போம், வேலைக்கு போக வேண்டாம், சோம்பேறியாக இருப்போன்னு அவர் நினைக்கல. அடுத்த நாளிலிருந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார், அந்த ஆடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அங்கே இடம் பிடித்தார் என்று காண்கிறோம். அந்த நாளில் மாமா கேட்குறாரு, நீ என்னுடைய மருமகனாக இருக்கிறதுனால சும்மா வேலை செய்ய வேண்டாம்ப்பா, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேளு, நான் தாரேன். ஒரு மாதம் அவங்க கழித்து மாமா சொல்கிறார், டெய்லி பார்த்துட்டே இருக்கிறாரு, யாக்கோபு இவ்வளோ உழைக்கிறாரே, என் தங்கச்சி மகன் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறானே, இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கானேன்னு பார்க்குறாரு. ஒரு மாதம் கழிச்சு வர்றாரு, உனக்கு நான் சம்பளம் தாரேன், என் மருமகன் தான் நீ, ஆனாலும் சும்மா வேலை செய்ய வேண்டாம்ப்பா, நான் உனக்கு ஏதாவது தாரேன்.
அதாவது நாம் வேலை செய்கிற பொழுது நம்முடைய எஜமான் நமக்கு கூலி தருபவராக இருக்கின்றார். உனக்கு என்ன வேணும்பான்னு சொல்லி கேட்கிறவராக இருக்கின்றார். நம்ம வேலை செய்ய 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 அது யாருக்குனாலும் செய்யுங்க, அவங்க ஒன்றும் செய்யாமல் போனாலும் பரவாயில்லை. ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன சம்பளம் வேணும், இவ்வளோ வேலை செய்கிறீங்க, உனக்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்விலே நாம் நமக்கு எப்பொழுதும் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் தருகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். மக்கள் ஊதியம் தராமல் போகலாம், மக்கள் உதவி செய்யாமல் போகலாம், ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இதை எப்பொழுதும் உங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசியிருக்கிறார். அவர் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தருவார். மனுஷங்க ஊழியம் தரட்டா பரவாயில்லை, மனுஷங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது இப்படியாக பல காரியங்களை யாக்கோபை குறித்து நாம் படித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் யாக்கோபை குறித்து நம்ம சிந்திப்போம். நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, நாடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாள் எங்களோடு பேசியிருக்கிற அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உழைப்பது எவ்வளவு உன்னதமானது, உழைப்பு உயர்வு எவ்வளவு உயர்வை தரும். இத்தனைவருடைய மனதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் இடம் பிடிக்க முடியும். ஆண்டவரே, முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ பாடங்களை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வியாதி என்பது பிசாசினாலே உண்டாகிறது, பொல்லாத ஆவிகளினாலே உண்டாகிறது, சாபங்களினாலே உண்டாகிறது, பாவங்களினாலே உண்டாகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அசுத்த ஆவிகளினாலே உண்டாகிறது. ஆண்டவரே, வியாதி என்பது மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக வந்திருப்பது. அதை நீர் இப்பொழுதே அகற்றுவீராக. ஆட்கொள்ளி வியாதிகளில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது அவர்களுக்கு மனம் இறங்குவீராக, எப்படியாவது அவர்களை விடுவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தத்தில் ஆண்டவர், என்ன வியாதி இருந்தாலும் மறையட்டும், என்ன கட்டிகள் இருந்தாலும் மறையட்டும், என்ன புண்கள் இருந்தாலும் மறையட்டும், என்ன வேதனை இருந்தாலும் மறையட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், பலகீனங்கள் அப்படியே நீங்கிட்டு, தலை சுத்து, மயக்கம், கிறக்கம், சாப்பிட விருப்பம் இல்லை, தூக்கம் இல்லை, நடக்க முடியல, உட்கார முடியல, மூச்சு முட்டுது, எல்லாவற்றையும் மாற்றுங்க. முதுகில் வலிக்குது, காலில் வலிக்குது, முட்டில் வலிக்குது, நரம்பில் வலிக்குது, வயிற்றில் வலிக்குது, நெஞ்சில் வலிக்குது, தலைக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது, காதுக்குள்ளே அப்படி கிரைண்டர் ஓடுற மாதிரி ஓடுதுன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கட்டும். நீங்கள் சிலுவையில் எங்களுடைய வியாதிகளை சுமந்துட்டீங்க, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது முக்கியமாக ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள், வருமானம் இல்லையேன்னு தவிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். அவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை உருவாக்கி தாருங்க. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, உங்களுடைய ஞானத்தினால் நிறைத்து அவர் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க, மார்க் ஸ்கோர் பண்ண கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளும் நீங்கட்டும்.
வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவருடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு ஐயா. திருமணமாகலே, குழந்தையிலே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிள்ளைகள் நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு ஏற்படட்டும். அவருடைய எக்ஸாம்ஸில் ஆசீர்வதிங்க. போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக்கு வேகமாக போகிறதுலேருந்து விடுவீங்கப்பா. பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை ரட்சிங்க. வயதானவர் கிளை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இறைமகனே, ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறி முதியோரத்தை நேசிக்கிற, ஜபத்தாலை காணிக்கைகளை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான் குறி முதியோரத்தில் தங்க அநேகர் உண்டே அவர்களை அழைத்து கொண்டு வரும், மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அனுபவிக்கவில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.